கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. அத்துடன் கர்நாடக தேர்தல் பரப்புரையில் பிரதமர் உள்ளதால் வரைவறிக்கைக்கு ஒப்புதல் பெற முடியவில்லை என்ற மத்திய அரசின் பதிலை கேட்ட தலைமை நீதிபதி வரைவு திட்டத்தை வடிவமைக்க விருப்பமில்லையா என கேள்வி எழுப்பினார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அமல்படுத்துவது தொடர்பான வரைவு திட்டத்தை மே 3ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் கர்நாடகாவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளதால் அமைச்சரவையை கூட்டி வரைவு திட்டத்திற்கு ஒப்புதல் பெறுவது தாமதமாவதாக தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால் தெரிவித்தார். இதனால் கர்நாடக தேர்தல் முடிந்து மறுநாளைக்கு இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மிகவும் இக்கட்டான சூழலில் உள்ளதாகவும் அதனால் 10 நாட்கள் மட்டும் கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கே வேணுகோபால் கோரிக்கை விடுத்தார். மத்திய அரசின் பதிலை கேட்ட தலைமை நீதிபதி வரைவு திட்டத்தை வடிவமைக்க விருப்பமில்லையா என கேள்வி எழுப்பினார். இதனை கேட்ட தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் சேகர் நாப்தே கர்நாடக தேர்தல் முடிவின் மீதுதான் மத்திய அரசின் முழு கவனமும் உள்ளதாகவும் கூறினார். மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர் தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு சிறிதளவு கூட கருணை இல்லை என்றார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு சாவுமணி அடிப்பதாகவும் சட்டத்தின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதாகவும் மத்திய அரசின் போக்கு உள்ளதாகவும் நாப்தே குற்றம் சாட்டினார். மேலும் கர்நாடக அரசுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும் மத்திய அரசின் எண்ணம் என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் வெயில் அதிகரித்து விட்டதாகவும் மக்கள் குடிக்கவே நீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் மத்திய அரசின் காலதாமதம் குறித்து தமிழக மக்களிடம் என்ன சொல்வது என்றும் வினவினார். இதற்கு தலைமை நீதிபதி தமிழகத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்ணீர் நிச்சயம் பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்தார். அத்துடன் தமிழகத்திற்கான தண்ணீரை கர்நாடகா உடனே திறந்துவிட வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார். தமிழகத்திற்கான தண்ணீரை கர்நாடகா ஏற்கனவே வழங்கிவிட்டதாக வழக்கறிஞர் ஷியான் திவான் தெரிவித்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த தலைமை நீதிபதி தீர்ப்பு வெளியானது முதல் மே மாதம் வரை 4 TMC தண்ணீர் திறந்துவிடப்படாமல் நிலுவையில் உள்ளதை குறிப்பிட்டார். கர்நாடக தேர்தல் குறித்து தங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என கூறியதுடன் எவ்வளவு தண்ணீர் திறந்துவிட முடியும் என்பது குறித்து மே 8ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யவும் அவர் உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பின்படி தண்ணீர் திறக்கப்படாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் நீதிபதிகள் எச்சரித்தனர். பிப்ரவரி 16ஆம் தேதி தீர்ப்பு வெளியானது முதல் மேலாண்மை வாரியம் அமைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை 1 வாரத்திற்குள் அறிக்கையாக தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை மே 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.